எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ரிஷப ராசிக்குண்டான ஆனி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு கோச்சாரங்கள் சூப்பரா இருக்குது. அதே போல இந்த மாசமும் மிக அற்புதமான மாதமாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணி போங்க. எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் எல்லாமே நடக்காது. ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் நல்ல நிலையில இருப்பாங்க, அடுத்த மாதம் நல்லா இல்லாம இருப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இல்லாம இருப்பாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க. சோ இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ரிஷபராசி ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் எங்களுக்கு நடக்கல செய்யல அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய ஜாதக ரீதியாக கொஞ்சம் ஏதாவது தசாபுத்திகள் பாதிப்புகள் இருக்கு. அதனுடைய தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுதும் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இப்ப உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்தது 7.5 சனி வந்துடும் இல்லையா? 40 வயசுக்கு மேல வரக்கூடிய 7.5 சனி யோகத்தை கொடுத்து விடும். 40 வயசுக்குள்ள 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வரும் பொழுது அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப உங்களால ஜெயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு 7.5 சனி வரும் பொழுது இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்ப ஏன்னா அப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கோ என்னமோ, பட் இப்ப கோச்சாரங்கள் ராகு கேது சனி எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. சோ இந்த மாதம் வரக்கூடிய பலன்களையும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இந்த 2.5 வருஷத்துலயே இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே நீங்க சக்சஸ் ஆகிறதுனால எல்லா விஷயமுமே நாம பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் இல்லையா? இந்த சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்காருங்க, குருவோட சேர்ந்து இருக்காரு. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் சேரும் பொழுது, ராசி அதிபதி சேரும் பொழுது இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அதிக லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கை சேரும். மனசுல அப்படியே நிம்மதியா இருக்க போகுது. நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்க போறீங்க, உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் வாங்க போறீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல சுக்கிரன் குரு சேர்க்கை 2 பேரும் சேர்ந்து இருந்து 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்ந்து இருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குதுங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அப்பா மூலமா ஏதாவது உதவிகள் கேட்டிருக்கீங்க, அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உயர் கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தடைப்பட்ட கல்வி மீண்டும் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், எதிர்பார்த்த மார்க் வர்றது, இதெல்லாம் ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்குது. கேட்ட காலேஜஸ் கிடைக்குங்க, கேட்ட சீட் கிடைக்கும், கேட்ட காலேஜ்ல கிடைக்கும். பெரிய அமௌண்ட் எல்லாம் இறக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாமே நீங்க போய் நின்னாலே உங்களுடைய இந்த கிரகங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ஆரா ஃபுல்லாவே அங்க ஓவரா இதாகி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கு. சோ அதனால குரு சுக்கிரன் சேர்க்கை ரிஷப ராசிக்கு தெய்வ கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும். இப்ப உங்க முகமெல்லாம் தெளிவாயிரும், முகத்துல இருக்கக்கூடிய இருள் எல்லாம் விலகிரும், உங்களை பார்த்தாலே நல்ல ஆறா இருக்கிற மாதிரி இருக்கும். தெய்வ சக்தி லக்ஷ்மி கடாட்சம். குரு அப்படின்னு சொன்னாலே குரு கடாட்சம், சுக்கிரன்னா லக்ஷ்மி கடாட்சம். உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்டு போற மாதிரி இப்ப நீங்க இருப்பீங்க. சோ அது மாதிரி எல்லாம் இப்ப ரிஷபத்துக்கு டைம் மாறப்போகுது. அதே போல இந்த சுக்கிரன் யாருன்னா 6 குடையூர் ஆகிறாரு இல்லையா? லக்னாதிபதி மட்டும் இல்லாம 6 குடையூர் ஆகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வரக்கூடிய லாபத்தை மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒரு வாடகை வீடு கட்டலாம், கட்டி நம்ம அது வாடகைக்கு விட்டு கொஞ்சம் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே இப்ப ரிஷபராசிக்கு வரும். அதே போல நோய் இருக்குது அப்படின்னு அந்த நோயெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், நல்ல மருந்துகள் கிடைக்கிறது. ஒரு குரு நல்லா கிடைப்பாருங்க. இந்த மாசம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கும் உங்களுக்கு உண்டான அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கும் ஒரு ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா ஒரு நல்ல குரு கிடைப்பார். நீங்க இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு நார்மலா போயிட்டு இருக்கு, அது எப்படி பண்றதுன்னு தெரியல, அடுத்த ப்ராசஸ் என்ன, எங்க போறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல குரு கிடைச்சு ஒரு தெய்வமே உங்க கூட இருந்து வழி நடத்தி அடுத்த கட்டத்துக்கு விஷயத்துக்கு உண்டான எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் அப்படிங்கறத அமைப்புங்க. அதே போல பாருங்க, 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேல வக்ரகதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கார் அப்படின்னா 2, 5 குடையோர் 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆரோக்கியம் 4ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. உடம்புல ஃபிட்னஸ் பண்ண போறீங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல எப்பவுமே கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க, பட் கேர் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை இப்ப வந்துருக்கு ரிஷபராசிக்கு. என்னடா போடா எல்லாமே இப்படியே பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கடி மன ரீதியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, தேய்பை வளர்பறை மாதிரிதான் நல்லா இருப்பாங்க. ஒரு டைம் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும். சோ அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு நல்லா கேர் பண்ணுவீங்க.
ஜிம்முக்கு போலாம், ஒரு யோகா பண்ணலாம், நல்ல பக்தியோட இருக்கலாம், கோயிலுக்கு போலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இந்த மாசம் வந்துகிட்டே இருக்கும். அதே போல 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாலே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பண வரவு சூப்பரா இருக்க போகுது. உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கு. இப்ப நீங்க யாருகிட்ட என்ன பேசுனீங்கனாலும் அப்படியே கேட்பாங்க, அப்படியே நடக்கும். உங்களோட வாக்கு பள்ளிதம், நீங்க சாபம் விட்டீங்கனாலும் சரி, நல்லது சொன்னீங்கனாலும் சரி, அது அப்படியே பழிச்சிடும் யாருக்காக இருந்தாலும். சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கும். அப்ப 5 குடையவரே 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது குல தெய்வம் கூட இருக்க போகுது. குல தெய்வமே உங்களுக்கு பணமா வந்து கொடுக்க போறாங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்க குழந்தைகளே உங்களுடைய குலதெய்வமா வரப்போகுது அப்படிங்கறது அமைப்புங்க இந்த மாசம். சோ இந்த மாசம் ரிஷபராசிக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அவங்க குலதெய்வமே பிறக்குதுன்னு தான் அர்த்தம். குலதெய்வ வழிபாடு முழுமையா வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலதெய்வ ஸ்தானாதிபதி. அப்ப அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பாக 5-4 சம்பந்தப்பட்டாலே வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, ரொம்ப வருஷமா வீடு மனை சொத்துக்கள் இல்லாம இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த எண்ணங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கும். அதே போல அதற்குண்டான விஷயங்கள் நிறைய உங்க காதல் வந்துகிட்டே இருக்கும். இந்த அமைப்பு எல்லாமே நிச்சயமா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இந்த மாசம் இருக்கு. புதன் வக்ரகதி அடைகிறார் 15ஆம் தேதிக்கு மேல. உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தா, இப்ப நான் புதனை பத்தி நான் சொல்லணும்னா எல்லா விஷயமே 15ஆம் தேதிக்கு மேல சூப்பரா அமையும். வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பண வரவு கிடைக்கிறது, தெய்வ அனுகூலகம் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்டம் பெருக போகுது. குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. 4ஆம் அதிபதி 2க்கு போயிருந்தாலே மனசே தெளிவாகும். வீட்டுல வந்து பண பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த பண பிரச்சனை எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இப்ப யாராவது அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நீங்க பணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் தந்தை கிட்ட இருந்து பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பூர்வீக சொத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சோ அவங்க கிட்ட ஏதாவது இத்தனை நாள் கொடுக்காம இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள் இல்ல, அம்மா கூட பேசுறதுல அப்பா கூட பேசுறதுல அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப போய் பேசுங்க, கண்டிப்பா நடக்கும். அவங்க உங்களோட பேசிடுவாங்க, சொத்து எழுதி கொடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு யோகம். 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. அடுத்தது செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் அதிபதி உங்க ராசிக்குள்ள 6ஆம் தேதிக்கு மேல வர போறார். செவ்வாய் ராசிக்குள்ள வந்தாலே 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் அமைஞ்சு வரும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். திருமணத்தினால பொண்ணே அமையலைங்க, மாப்பிள்ளையே அமையலைங்க, தடையாகவே இருக்குதுங்க, என்ன ரீசன் நீங்க சொன்னாலும் அந்த தடையில உடைய போகுது. தைரியம் அதிகமாக போகுது. பிடிவாதம் இப்ப அதிகமாக படுவீங்க. மேக்சிமம் ரிஷபம் வந்து பெருசா பிடிவாதம் பண்ணனாலும் அப்பயே வந்து மனசுல வச்சுக்க மாட்டீங்க. பட் இப்போ விடாப்புடியா நின்று ஒரு வேலையை செய்ய போறீங்க. எனக்கு இது வேணும்னா இது வேணும், இது செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடாப்புடியான ஒரு குணத்தை இந்த செவ்வாய் கொடுத்துருவார். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலும் கார உணவுக்கு சொந்தக்காரர். உடம்பு ஹீட் ஆகும், நிறைய கார உணவுகள் விரும்பி சாப்பிடுவீங்க, நான்வெஜ் நிறைய சாப்பிடுவீங்க. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் ஒரு கௌரவமான கிரகங்க. சோ கௌரவம் கிடைக்க போகுது. இழந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மீண்டும் எடுத்து கொடுக்க போறாரு. இழந்த பெயராக இருந்தாலும் மீண்டும் எடுத்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் அப்படிங்கிறது இடம், செவ்வாய் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். சோ இதுல எல்லாமே வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயத்தை நோக்கியும் உங்களுடைய பயணங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. செவ்வாய் அப்படின்னாலும் விவசாயங்க. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அப்படின்னா விவசாய தொழில் நடத்தும். சந்திரன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கதான் இருப்பார். அப்ப செவ்வாயோட சேரும்போது விவசாயம் செழிக்க போகுது. விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அல்லது விவசாயம் பண்ணலாமா, இந்த இதே வேணா நம்ம விவசாயம் பண்ணலாம், ஒரு தோட்டங்காடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே இப்ப ரிஷபராசிக்கு நிறைய வரும். அது ரிலேட்டட் பண்ணி இப்ப எல்லாமே நீங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல அதை ரிலேட்டட் பண்ணி தான் நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. செவ்வாய் அங்கிருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறது. எப்பவுமே ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம். சோ செவ்வாய் அங்கிருந்து இங்க பார்க்கும் பொழுது முழுக்க 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 உங்களுக்கு திருமணம், கணவர் மனைவி சார்ந்த எல்லாமே சூப்பராக போகுது. கருத்து வேறுபாடுகள் விலக போகுது. அந்யூன்யமா வாழ போறீங்க. அது மட்டும் இல்லாம பார்ட்னர், நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது. புதுசா ஏதாவது பார்ட்னர் கூட தொழில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதே போல பார்ட்னர் கிட்ட இருந்து பணம் வராம இருக்கு அப்படின்னா அந்த செவ்வாய் பார்க்கறதுனாலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பார்ட்னர் கிட்ட இருந்து பணம் வரும். ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க ஓடக்கூடிய எண்ணம் எதுன்னா வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அமௌண்ட் எப்படி சேஃப்டி பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான், எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். சோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான காலகட்டங்கள் அப்படிங்கிறது 20ஆம் தேதி வரைக்குங்க. 20ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைகிறார். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பு, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறப்ப இது சுக்கிரன் தான் ஒரு ராசி இருக்கு, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தான் அந்த விஷயம் வரப்போகுது. சுக்கிரன் கேது பெண் சாபமா இருக்கிறதுனால ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருந்தது. இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, இது வந்து தேவையில்லாத ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் கொடுத்துறது, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, 4ஆம் இடங்கிற மனஸ்தானத்துல இருந்து உங்க வரப்போகுது, மனசை கெடுக்கிறது, மனசை அலப்பாயி விடுறது, இதெல்லாம் பண்ணிடும். அப்போ இது நீங்க தப்பே பண்ணல அப்படின்னாலும் அந்த தப்பான ஒரு பெயரையும் தப்பான ஒரு பிம்பத்தையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குழந்தைகளுக்கு இது மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, அவங்க புக்ஸ், அவங்க மொபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது இவங்க பண்றது கிடையாது, கிரகங்கள் பண்றது, எப்படி அவங்க மீது அதை செய்ய வச்சிரும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பம் அமைஞ்சு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்ப 2 கூடயோ 2லயே இருக்காரு இல்லையா. டீனேஜ்ல இருக்கக்கூடிய இந்த கிரகச்சேர்க்கைகள் இருக்கக்கூடிய ஏதாவது பெண்கள் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா, செவ்வாயும் இங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னிச்சு போய் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நெகட்டிவா சொல்றேன், தயவு செய்து இது பண்ணிக்காதீங்க. முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே ஸ்டார்டிங்ல அலாட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, லவ் மேரேஜ் பண்றதுன்னு வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் தான் காதல் திருமணங்க. அப்ப 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீங்க வக்கரம் ஆகுறாரு இந்த மாசம். அப்போ யோசிக்காம செஞ்சிருவாங்க. வக்கரம்னா நேரம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதையில இருந்து இடையில வந்து திருப்பி விடுறதா வக்கரம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுத்துருங்க. எப்படினாலும் ரிஷபராசிக்கு மேக்சிமம் லவ் மேரேஜ் தான் நடக்கும். பின்னாடி அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு நல்ல குடும்பம் நல்லா இருந்ததா தயவு செய்து கல்யாணம் முடிச்சிருங்க. இல்லைன்னா இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய் தனிச்சு போய் திருமணம் பண்ண வச்சிடும். ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ எங்களுக்கு அதுலயும் விருப்பம் இல்லை, கொஞ்சம் குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இதெல்லாம் வராம இருக்கணும். கொஞ்சம் குலதெய்வ வழிபாட கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே சரி பண்ணி செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் கிரகங்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சுக்கிரன் கேது சனி பாக்குது. அதனால சனி பாக்குதுன்னா அந்த யோசனைகளை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. தப்பு பண்ணு, அங்க போய் அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால குரு வந்து உங்களுக்கு குரு பலனை கொடுக்கக்கூடியவர். ராசி அதிபதியோட குரு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணத்தை எல்லாம் நிறைய கொடுத்துரும். அடுத்தது இங்க கேதுவோட சேர்ந்து வரும்பொழுது தன்னிச்சையாக போய் ஏதாவது தப்பான காரியங்களை மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நீங்க கூட இருந்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை, திருமணம் செய்யக்கூடிய ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, ஒருவேளை பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நோய்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படின்னா ஆரோக்கியத்தை குறைக்கும், கொஞ்சம் நோய்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பட் உங்களுக்கும் கொஞ்சம் மனசு தேவையில்லாம அலைப்பாய விடும். அதே போல தேவையில்லாம ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இது கொஞ்ச நாள் தான், ஒரு 20 நாள் 25 நாள் தான் சுக்கிரன் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அது போயிடும். சோ அதனால அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு யோசிச்சு செயல்படுவது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அமைப்புகளும் ரிஷபத்துக்கு இந்த மாதம் உண்டு. இது ஒண்ணுதாங்க மைனஸ். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றது எல்லாமே சூப்பரா இருக்குது, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு பக்கம் 20ஆம் தேதி வரைக்கும் நடந்துட்டு இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேல இதனுடைய ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தெளிவா பார்த்து புரிஞ்சு என்ன நடக்குது என்னங்கிறது கொஞ்சம் குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் புதிய நபர்களுடைய சேர்க்கை, அறிமுகம் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமா செய்யுங்க. செய்ய உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே விளைக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப மஸ்ட் நீங்க பண்ணியே ஆகணும். ரிஷபராசிக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ரொம்ப லக்கியா இருக்குது, 3ஆம் நம்பர் ரொம்ப லக்கியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பிங்க் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் இதெல்லாமே செம்ம சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு கலர்ஸா இருக்கு. ரிஷபராசி இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.